அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, பொதுவாக குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் சுகபேதிக்கு கொடுக்கக்கூடிய விளக்கெண்ணெயை பற்றி தான் பேச போகிறோம். சாதாரணமாக பேதிக்கு விளக்கெண்ணெய் கொடுப்பாங்க. அந்த விளக்கெண்ணெயை எப்படி காய்ச்சி கொடுத்தா ரொம்ப நல்லது அப்படின்னு பார்ப்போம். பொதுவாக சின்ன குழந்தைகளுக்கெல்லாம் பெரிய பெரிய பேதி மருந்துலாம் கொடுத்தோம்னா உடம்பை பாதிக்கும். அப்படிங்கிறதுனால விளக்கெண்ணெயில் கொடுப்பாங்க. விளக்கெண்ணெய் உடம்பை கெடுக்காது, உடம்புக்கு ஒரு நல்ல ஒரு உஷ்ணத்தை கொடுக்காது, ஒரு நல்ல மருந்து. பொதுவாக சின்ன குழந்தைகளுக்கு அதிகமாக கிருமிகள் உற்பத்தி ஆகும். அந்த கிருமியை வெளியேற்றுறதுக்கும் தோல் நோய்கள் வராமல் இருக்கிறதுக்கும் இந்த விளக்கெண்ணெயை எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக நம்ம மேனியை சரி பண்ணக்கூடியது நம்ம குப்பை மேனி அப்படிங்கிற மூலிகை தான். இப்போ சுத்தமான விளக்கெண்ணெய் ஒரு 200 ml எடுத்து ஒரு வடை சட்டியில் ஊற்றி அடுப்பில் வச்சுக்காங்க, சிம்மில் வச்சுக்காங்க. அதில் குப்பைமேனி அரைச்சி சாறு புனிஞ்ச குப்பைமேனி சாறு ஒரு 100 ml இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அந்த 200 ml விளக்கெண்ணெயில் 100 ml குப்பைமேனி சாறை விட்டு அடுப்பை சிம்லேயே வச்சு இளந்தீயிலேயே அப்படியே கொதிக்க விடுங்க. கிண்டிக்கிட்டே வாங்க, அடி பிடிக்காமல் கிண்டிக்கிட்டே வாங்க. இப்படி கிண்டிக்கிட்டே வந்துட்டு இருக்கும்போது அந்த சாறு எல்லாமே வற்றி கற்கங்கள் அப்படியே எண்ணெய்க்கு மேலே மிதக்கிற பக்குவத்துக்கு கொதித்து வரும்போது அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு எண்ணெயை இறக்கி ஒரு காட்டன் துணியில் ஃபில்ட்ரு பண்ணி தனியாக வச்சுருங்க. ஆறுனதுக்கப்புறமா பாட்டிலில் அடைச்சி வச்சுக்கோங்க. இந்த விளக்கெண்ணெய் 6 மாதத்துலேருந்து 1 வருஷம் வரைக்கும் கெட்டு போகாது. சின்ன குழந்தைகளுக்கு 1 ஸ்பூன் வெந்நீரில் கலந்து கொடுக்கலாம், பாலில் கலந்து கொடுக்கலாம். பெரியவங்களுக்கும் வெந்நீரில் கலந்து சாப்பிடலாம். பெரியவங்களுக்கு பொதுவாக 20லேருந்து 25 ml 20 ml வரை கொடுக்கலாம். 25 ml அதிகபட்சம், உடம்பு வாக்க பொறுத்து. இது சாப்பிட்றதுனால சுகபேதி ஆகும், உடம்புல உள்ள கழிவுகள் வெளியேறும், தோள்களை பாதிக்கக்கூடிய கிருமிகள் எல்லாமே செத்து போயிடும், மலத்தின் வழியாக வெளியேறிடும். பொதுவாக 6 மாதத்துக்கு ஒருக்கா பேதி மருந்து சாப்பிட்றது நல்லதுன்னு சொல்லி 1000 வருஷத்துக்கு முன்னால் சொல்லி வச்சாங்க. இப்போ காலத்தின் மாற்றத்தினாலும் நம்ம உணவு முறையோட மாற்றத்தினாலும் நம்ம பழக்க வழக்கங்களோட மாற்றத்தினாலும் கண்டிப்பாக மாதத்துக்கு ஒரு நாள் இந்த சுகபேதி சாப்பிட்றதுங்கிறது 3 வேளை சாப்பிடக்கூடிய நபர்கள் மாதத்துக்கு ஒரு வேளை சுகபேதி சாப்பிட்றது ரொம்ப நல்லது. நன்றி.